திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் ஐஐடி குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையுமே ஒரு பெரும் துயரத்திற்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தற்பொழுது ஐஐடி குழுவினருடைய ஆய்வு எது தொடர்பாக இருக்கிறது? என்ன சூழல் நீடிக்கிறது அந்த பகுதியில்? திருவண்ணாமலை வஉசி நகர் பகுதியில் பார்த்தோம்னா நேற்று முன்தினம் ஒரு மண் சரிவு ஏற்பட்டிருந்தது. அந்த மண் சரிவில் இடிபாடுகளில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் அதில் சிக்கியதாக சொல்லப்பட்டது. அவங்கள 5 பேர் தற்போது வரைக்கும் மீட்கப்பட்டிருக்காங்க. 2 பேரை மீட்கும் பணி தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த மண் சரிவு எதனால ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கக்கூடிய வகையிலையும் வரும் நாட்களை இது எப்படி முன்னெச்சரிக்கையை கண்டுபிடிச்சு தடுக்கிறதுன்ற வகையில தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினால நியமிக்கப்பட்ட ஐஐடி சிறப்பு குழு தற்போது சற்று முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. சுமார் 1 மணி நேரம் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு இங்கிருந்து போயிருக்காங்க. அதாவது இந்த மண்ணரிப்பு எதனால ஏற்பட்டுச்சு, வரும் நாட்கள் இது போல ஏற்படுமா, அதே போல அந்த பெரிய ராட்சத பாதையை எவ்வாறு அகற்றுறது அப்படிங்கிற போலெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. இது தொடர்பான முதற்கட்ட ஆய்வு அறிக்கையை மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் இந்த வந்திருக்கக்கூடிய சிறப்பு குழு சமர்ப்பிக்க உள்ளதா தான் தற்போதைய தகவல்களாக பார்க்கப்படுது. தொடர்ந்து அந்த 2 பேருடைய உடல்களை மீட்கும் பணி தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினால நடந்து வந்துட்டு இருக்கிறதா தற்போதைய கள சூழலா பார்க்கப்படுது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.